अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू. ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். இந்த டிசைன் வந்து ட்ரேஸ் பேப்பரில் வரைஞ்சிட்டு மொபைலை வந்து அடியில் வச்சுட்டு ட்ரேஸ் பேப்பரை வந்து கிளாத்துக்கு கீழே வச்சுட்டு பண்ணும்போது அந்த ஷேடு வந்து தெரியும். அதுக்கு மேலேயே கிளாத் மேலே நான் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இந்த ட்ரேசிங் மெத்தட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். இப்போ இதில் ஃப்ளார் மாதிரி இருக்கிற இடத்துலலாம் சென்டரில் வந்து ஒரு கிளிப் ஸ்டோன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒரு ஃப்ளாரு, ஒரு ஸ்டெம்மு, 3 பட்டு இந்த மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். இதோட சாரீ வந்து க்ரீன் கலர். ஸோ இது வந்து ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்கில் க்ரீன் கலரில் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் பண்ண போகிறேன். இதில் இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு மெட்டீரியல் காஸ்ட்டுன்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து ஒர்க்கிங் டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். த்ரெட் ஒர்க் வச்சு பண்ணும்போது ரொம்ப டைம் எடுத்துக்கும். இப்போ நான் இந்த நெக் லைனில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயருக்கு கோல்டன் ஜரி த்ரெட் வச்சு ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ செகண்ட் லேயர் இந்த சாரீ கலர் க்ரீன் கலரில் ரெண்டாவது லேயர் செயின் ஸ்டிச் வந்து கொடுக்குறேன். இந்த ரெண்டாவது லேயர் செயின் ஸ்டிச் வந்து ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமாட்டு அந்த க்ரீன் கலர் த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே இன்னொரு லேயர் கோல்டன் கலர் செயின் ஸ்டிச் வச்சு கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி இதோட பார்டர் வந்து ரேண்டமாக இருக்கிற மாதிரி அந்த ஷேப்புக்கு தகுந்த இருக்க மாதிரி நான் வந்து இதில் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுத்துடுச்சு. ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால ரொம்ப லேட் ஆச்சு. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஃப்ளாரு, ஒரு ஸ்டெம்மு, 3 பட்டு இருக்கிற மாதிரி இதே தான் திருப்பி ரிப்பீட்டடாக போட்டு நான் வந்து ஃபுல்லாக 2 சைடும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் கீழேயும் பார்டர் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் வந்து இந்த ஃப்ளாரையும் இந்த லீஃபையும் வரைஞ்சி வச்சிடுச்சு. அதுக்கப்புறமாட்டு ட்ரேசிங் பேப்பரில் வந்து அந்த டிசைனை வந்து ட்ரேஸ் பண்ணி அப்படியே அந்த நெக்கோட டிசைனுக்கு தக்கன நான் வந்து வரைஞ்சிக்கிட்டேன். சைடில் கொஞ்சம் கேப் இருந்த இடத்துலலாம் ஒரு லீஃப் மாதிரி நெக் லைனில் போட்டிருப்பேன். ஒரு 3 லீஃப் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து 3வது லேயர் செயின் ஸ்டிச் வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அந்த கோல்டு ஜரி த்ரெட் கொடுத்தாச்சு. 2வது க்ரீன் கலர் வச்சு ஒரு லேயர் கொடுத்தாச்சு. இப்போ 3வது லேயர் கோல்டு ஜரி த்ரெட் வச்சு நான் இப்போ 3வது லேயர் வந்து கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நெக் லைனில் உள்ள பார்டர் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதே மாதிரி ப்ளவுஸில் உள்ள பாட்டமில் உள்ள பார்டர் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கு மேலே அந்த அவுட்லைனில் சுகர் பீட்ஸ் வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லோடு ஸ்டிச் வச்சு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். த்ரெட் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இந்த அவுட்லைன் கொடுத்தா அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா த்ரெட் ஒர்க்கு அதில் போய் அந்த நம்ம பீட் ஒர்க் கொடுத்துருக்கு அந்த த்ரெட்டில் மாட்டி சில சமயம் வந்து அருந்துருது, பீட்ஸ் வந்து அருந்துருது. அதனால் ஃபஸ்ட்டு த்ரெட் ஒர்க் கொடுத்துட்டு அதுக்கு மேலே அவுட்லைன் கொடுக்கும்போது ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்குது. இது இந்த ப்ளவுஸில் வந்து எனக்கு கிடைச்ச லெசன். நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து பீட்ஸ் ஒர்க் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருந்தது. ஃபஸ்ட்டு த்ரெட் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீட் ஒர்க்கு அதுக்கு மேலே பண்ணும்போது ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி இந்த டிசைனில் ஃபுல்லாக நான் வந்து சுகர் பீட்ஸ் வச்சு அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறேன். பாதி ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த ஸ்டெம் மாதிரி இருக்கிறதுக்கும் நான் வந்து அவுட்லைன் கொடுக்குறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரி எம்ப்ராய்டரி ஈஸி தான். வீட்டில் இருந்தே நம்ம வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். ஆர்வமும் ஈடுபாடும் இருந்தால் நம்மளால் எதையுமே கற்றுக்க முடியும். நம்ம வந்து ஒவ்வொரு
கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இதையும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட மிஸ்டேக்ஸ்லாம் வந்து திருந்தும். எதுவுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க தான் வந்து நம்மளுக்கு கை திருத்தம் வந்து நல்லாவே வரும். கீப் ப்ராக்டிஸிங். நம்மளா ஒரு மிஸ்டேக் பண்ணி நம்மளா அதுலேருந்து லெசன்ஸ் கற்றுக்கிட்டு நம்ம வந்து போகும்போது அது நம்மளோட மைண்டில் எப்போவுமே வந்து இருக்கும். அதனால் மிஸ்டேக் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வந்து அவுட்லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ அவுட்லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இதிலலாம் வந்து பைப்பிங் த்ரெட்டை கட் பண்ணி எல்லாத்துலேயுமே வந்து நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். அந்த லீஃப் ஷேப்பில் 3 ட்ரா பண்ணியிருக்கேன், சென்டரில் 2 சைடில். அதில் மட்டும் யூ ஷேப் மாதிரி பைப்பிங் த்ரெட்டை வந்து நான் க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த பைப்பிங் த்ரெட்டை எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா, கொஞ்சம் எம்போஸ்டு லுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த பைப்பிங் த்ரெட்டை வந்து கவர் பண்ணுற மாதிரி இதில் வந்து நம்ம லோடு ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். லோடு ஸ்டிச்சு ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா எம்போஸ்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த பைப்பிங் த்ரெட்டை வந்து க்ளூ வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். சப்போஸ் இந்த பைப்பிங் த்ரெட்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து ஒட்டுறதுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணோம்னா, நம்ம வந்து த்ரெட்டை வச்சே மேலே கொஞ்சம் தையல் போடும்போது அது கொஞ்சம் எம்போஸ்டு லுக்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஜர்தோசி இல்லை ஏதாவது வச்சு ஜர்தோசி அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து லைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த லோடு ஸ்டிச் போடும்போது எம்போஸ்டு லுக்கு கிடைக்கும். இந்த சைடில் இருக்க அந்த 2 லீஃப்க்கும் சென்டரில் இருக்க அந்த பெரிய லீஃப்க்கும் வந்து நான் வந்து ஃபிஷ் போன் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி லோடு ஸ்டிச் வந்து போட்டு முடித்ததுக்கப்புறம் வந்து இதோட லுக்கே வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு. நல்ல எம்போஸ்டாக நல்ல நீட்டாக அழகாக அந்த இருந்தது. இதுக்கு முன்னாடி உள்ள ப்ளவுஸ் வந்து பீட் ஒர்க் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ வந்து இந்த தடவை வந்து த்ரெட் ஒர்க் யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளவுஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். த்ரெட் ஒர்க்கு நல்லாவே வந்திருக்கு. இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னால், இதில் வந்து நம்மளோட மெட்டீரியல்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகுது. ஒரு த்ரெட்டோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ்க்குள்ளே வந்து நம்மளுக்கு கிடச்சிருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாட்டு க்ரீன் கலர் வச்சு நம்ம அவுட்லைன் கொடுத்ததுக்கு உள்ளே எல்லாமே நம்ம வந்து ஸ்டெம்மு அந்த ஃப்ளாரு எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கிறோம். ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது நம்மளோட ப்ளவுஸ் வந்து 75% வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. நம்ம வந்து த்ரெட் ஒர்க்கு ஃபுல்லாகவே வந்து கொடுத்து முடித்தாச்சு. இப்போ இந்த ஸ்டெம்முக்கு அந்த ரவுண்டில் வந்து நம்ம ஜர்கான் ஸ்டோன்ஸ் வச்சு க்ளூ வச்சு அப்ளை பண்ண போகிறோம். தென் இந்த லைன்ஸ்லலாம் வந்து கட்தானா பீடு ஒர்க் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தாட்டில் இருக்கேன். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து கம் வச்சு ஜர்கான் ஸ்டோன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து கட்தானா பீட்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இந்த கட்தானா வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இதை வந்து ஜரி த்ரெட்டில் போட்டு நான் கொடுக்கலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து தயால்ஜி பிராண்டு ஜரி த்ரெட் எடுத்தேன். அது ரொம்ப திக்காக இருந்தது. என்னாச்சுன்னா அது கட்தானாக்குள்ளே அவ்வளோவா போகலை. ரொம்ப ப்ரெஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்தது. இன்ஃபேக்ட் ஒரு நீடிலே அதனால் உடஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து A1 மம்தா ஜரி த்ரெட் எடுத்தேன். அது கொஞ்சம் வந்து திக்னஸ் கம்மியாக இருந்ததுனால ஈஸியாக வந்து என்னால் இந்த கட்தானா ஒர்க் வந்து பண்ண முடிஞ்சுது. இதில் வந்து 2 செயின் ஸ்டிச் போட்டுட்டு நார்மல் செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்தானா எடுத்து அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு கட்தானா இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வந்து ஸ்டிச் பண்ணேன். 2 செயின் ஸ்டிச்சு ஒரு கட்தானா, 2 செயின் ஸ்டிச்சு ஒரு கட்தானா இந்த மாதிரி இந்த லைனை வந்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணேன்.
இப்போது இந்த ப்ளவுஸ் எனக்கு ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 50 ஹவர்ஸ் கிட்ட ஆச்சு. இதோட மெட்டீரியல் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி. ஆனால் இதோட ஸ்டிச்சிங் காஸ்ட்டுன்னு பார்த்தா அதிகம். இப்போ நான் பிகினருங்கிறதுனால 1 ஹவருக்கு 20 ருபீஸ் அந்த மாதிரி வச்சேன். அப்படி பார்க்கும்போது 50 ஹவர்ஸுங்கும்போது 1000 ருபீஸ் கிட்ட ஆச்சு. அப்புறம் இந்த மெட்டீரியல்ஸோட காஸ்ட் வந்து 200 சம்திங் தான் வந்தது. டோட்டலாக இந்த ப்ளவுஸ்க்கு வந்து 1200 வாங்கலாம். என்னோடய டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். And thanks for watching.